ஸோ சனியும் ராகுவும் எங்கெல்லாம் ராங் காம்பினேஷனில் வராங்களோ உங்களுக்கு வந்து ரத்த உறைதல் சார்ந்த பெண்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பை கட்டி அதீத மாத விலக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நாங்கள் நோயை அணுகிறது வெறும் ஃபிசிக்கல் பாடியில் மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாகவும் நாங்கள் அணுக முடியும். ஸோ நாங்கள் எப்போவுமே 180 டிகிரி கால்குலேஷன் பண்ண மாட்டோம், 360 டிகிரி கால்குலேஷன் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த வயசில் எந்த நோய்கள்லாம் வர முடியும், எது உயிரை வாங்கும், எது சின்னதாக இருக்கும் ஆனால் டெய்லி நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும், இந்த கால்குலேஷன் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னேன், நீ இன்னிலேருந்து ஒரு மாதத்துக்கு சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு மட்டும் போடும். அவருக்கு பயங்கர கோபம், என்ன சார் நீங்கள் 2 நாள் தங்க சொன்னீங்க, எனக்கு 1 லட்ச ரூபாய் ஹோட்டலுக்கு செலவாச்சு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் குருஜிக்கு ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் சயின்ஸு, இதுக்கு மேலே வேணும் ஒன்றும் இல்லை. அவர் ரெட் கலர் ட்ரெஸ் போடட்டும், இன்னைக்கு அவர் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கட்டும், 30 டேஸ் கழிச்சு திருப்பி மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கட்டும். இதனால அவருக்கு குணம் கிடைக்கலன்னா அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஹார்ட்லி சிகப்பு கலர் துணி போடுறது தான், மருந்து மாத்திரம்னா எதுவுமே கொடுக்கல. இது ஒன்று மட்டும் பண்ண சொல்லுங்க. ஆனால் உணவெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணும், அவருக்கு வந்து குபேரனுடைய பீஜ மந்திரத்தை மட்டும் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்து இதை மட்டும் போட்டு ரெகுலராக கேட்டுக்கோ அப்படிங்கிறது மட்டும் சொல்லி கொடுத்தேன், வேற எதுவுமே நான் சொல்லலை. அவரு ரொம்ப டிசப்பாயிண்டட், பட் சரி குரு சொல்றாரு பண்ணி தான் அவனும் போயிட்டாரு. 1 month கழிச்சு அகெயின் கேம், ஷோன் மீ த ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் 25 years அவரோட பிளேட்லெட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, அவரோட கிளாட்டிங் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நோ மெடிசன்.